அடுத்த தலைமுறைக்கு பக்காத்தான் ஹரப்பானை பற்றி எதுவும் தெரியாத மாதிரியான அரசியலை பரிக்காத்தான் முன்னெடுக்கும் என்று பரிக்காத்தான் தலைவர் முஹைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். அதற்கு கோலகுபபாறு இடைத்தேர்தலின் வெற்றி மிக முக்கியமானது என்று இன்று நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த தலைமுறை இஸ்லாமியர்களிடம் பரிக்காத்தான் வலுவாக இருப்பதாகவும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களிடமும் பரிக்காத்தான் நம்பிக்கையை பெற்று வருவதாகவும் தெரிவித்த அவர், கோலகுபபாறு இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலம் பரிக்காத்தான் மேலும் வலு பெறும் என்று தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். அரசியல் வெறுப்புகள் இல்லாத தலைமுறையை உருவாக்க வேண்டியது அரசியல் தலைவர்களின் பொறுப்பு என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகளிடையே ஏற்படும் கருத்து மோதல்கள் கட்சி தொண்டர்களை பாதிப்பது போல ஆளும் கட்சி எதிர்க்கட்சியினரிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளால் மக்களும் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் கூறினார். இதனால் பிரதமராக பொறுப்பேற்ற நாள் முதல் தற்போது வரையிலும் எந்த ஒரு நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை பயன்படுத்தாமல் கண்ணியமாக நடந்து கொள்ளவே தாம் விரும்புவதாகவும் அடுத்த தலைமுறையினருக்கு கண்ணியமான விருப்பு வெறுப்பற்ற அரசியலை கற்பிக்கும் பொறுப்பு இன்றைய அரசியல் தலைவர்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நேற்று முதல் ஆடவர் ஒருவரை கும்பலாக சிலர் தாக்கும்படியான காணொளி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட நிலையில் குலுவாங் மாவட்ட காவல்துறையினர் விளக்கமளித்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணி அளவில் தமான் லியாங் செங்கில் உள்ள கடை வீதியில் ஆடவர் ஒருவரை தாக்கிய கும்பலைச் சேர்ந்த 3 உள்ளூர் ஆடவர்களை கைது செய்துள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட மூவரும் 20 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் குலுவாங் மாவட்ட காவல்துறை ஆணையர் பஹ்ரீன் முகமது நோ தெரிவித்துள்ளார். காணொலியின் சாட்சியாக கொண்டு அம்மூவரையும் கைது செய்ததாகவும் கைது செய்யப்பட்ட மூவரில் ஒருவர் மீது 3 குற்றப்பதிவுகள் இருப்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பஹ்ரீன் முகமது நோ விளக்கமளித்துள்ளார். தலைநகர் கோலாலம்பூரில் நேற்று குடிநுழைவு துறையினர் நடத்திய சோதனையில் 65 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய குடிநுழைவு துறையினர் தெரிவித்துள்ளனர். இதில் 46 பெண்களும் 19 ஆண்களும் அடங்குவர். பாலியல் சூதாட்டம் என சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 65 வெளிநாட்டினரிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான விசாரணைக்காக கோலாலம்பூரில் உள்ள 4 கேளிக்கை மையங்களின் உரிமையாளர்களையும் தடுத்து வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலகுபபாருவில் 80 விழுக்காடு வாக்குப்பதிவு நடந்தால் பரிக்காத்தான் வெற்றி பெறும் என்று ஸ்லாங்கூர் பரிக்காத்தான் தலைவர் அஸ்மின் அலி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலில் 65 விழுக்காடு மட்டுமே வாக்கு பதிவாகியதால் பரிக்காத்தான் தோல்வியுற்றதாகவும் இந்த முறை 80 விழுக்காடு வாக்கு பதிவானால் பரிக்காத்தான் கோலகுபபாரு சட்டமன்றத்தில் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார். மாட்சிமை தங்கிய பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புகைப்படத்துடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட 2 உள்ளூர் ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர். ஹைலக்ஸ் ரக வாகனத்தில் பக்காத்தான் கொடியும் ஜொகூர் கொடியையும் இணைத்து மாமன்னரின் புகைப்படத்தையும் பயன்படுத்தியதற்காக சம்பந்தப்பட்ட இருவரும் கைது செய்யப்பட்டதாக உலுஸ்லாங்கூர் மாவட்ட காவல்துறை ஆணையர் அமாட் ஃபைசால் தகரீம் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட ஊர்வலத்தில் பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளர் பாங் சாக் தோ இல்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். அடையாளம் தெரியாத நபர்களால் தாம் மிரட்டப்படுவதாக கோலகுபபாரு இடைத்தேர்தலின் சுயேட்சை வேட்பாளர் நியாங் கி ஜின் குற்றம் சாட்டியுள்ளார். தாம் பிரச்சாரத்துக்கு செல்லும் வழிகளிலும் இது போன்ற தாக்குதலுக்கு உள்ளாவதாகவும் சமூக வலைத்தளங்களில் தன் மீது விமர்சனங்களை கண்டு தாம் அஞ்சப்போவதில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அடுத்த வாரம் தொழில்நுட்ப நிறுவனமான கூகுளின் பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். மைக்ரோசாஃப்ட் தலைமை நிர்வாக அதிகாரி சத்யா நாதெல்லாவை சந்தித்த சில நாட்களுக்கு பிறகு கூகுள் உடனான சந்திப்பு நிகழும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் கூகுள் தம்மை சந்திக்கும் என்று கெடாவில் நடைபெற்ற மடானி ஐடில் ஃபித்ரி கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டவர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். இதில் கெடா மந்திரி பசார் சனூசி நோரும் கலந்து கொண்டார். ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜனின் 70வது பிறந்தநாள் விழா இன்று அவரது இல்லத்தில் நடைபெற்றது. பல முக்கிய பிரமுகர்கள், பொது அமைப்பினர், அரசியல் தலைவர்கள், ஆலய நிர்வாகத்தினர் உட்பட ஏராளமானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
மேலும் ஓம்ஸ் தியாகராஜன் மற்றும் அவர்தம் துணைவியார் இருவரும் வந்திருந்தவர்களுக்கு ஆசிகள் வழங்கி மகிழ்வித்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.